எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக 5வது நாளாக தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது லாவண்யா, 5வது நாளாக எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணி காரணமாக தாம்பரம் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் காலையிலிருந்தே பொதுமக்களின் கூட்டம் அலைமோதியது. குறிப்பாக சென்னை தாம்பரம் அடுத்த அதன் சுற்றுவட்டார பகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் சென்னையில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் அதிகப்படியான மற்ற ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் காலையிலிருந்து பணி செல்வதற்கு அதிகப்படியான கூட்டம் வருவது வழக்கம். அதே போன்று இன்று 5வது நாளாக ரயில் சேவையானது குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிகப்படியான ரயிலில் பயணிக்கும் பொதுமக்கள் ரயில் சேவை குறைக்கப்பட்டதால் ரயிலில் பயணிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அது மட்டுமின்றி பேருந்தில் பயணிக்கலாம் என்று சென்றபோது பேருந்தின் கூட்டம் அலைமோதி வருகிறது மற்றும் அலைமோதி இந்த ரயில் சேவை குறைப்பானது அடுத்த மாதம் வரை இந்த ரயில் சேவை நீடிக்கும் என தெரிவித்துள்ளனர். ஆனால் கூடுதலாக போக்குவரத்து சீர் செய்யும் பணியிலும் போக்குவரத்து போலீசார் ஈடுபடும். அது மட்டுமின்றி கூடுதலாக பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் அதிகப்படியான பொதுமக்கள் சென்னை நோக்கி படையெடுத்து வருவதால் மற்றும் பணிக்கு செல்வதால் மற்றும் இந்த போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டு வருகிறது. லாவண்யா.